வணக்க நண்பர்களே, நம்ம இப்போ பாம்பேயில் நாசிக்கில் இருக்கோம். கேத்தலிக் சர்ச்சில். அங்கே வந்து கேரல், நிகில் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம். நம்ம இன்றைக்கி அங்கே தான் இருக்கிறோம். 25ஆம் தேதி மஞ்சள் பூசு விழா நடந்துச்சு. 2ஆம் நாள் ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ வந்துட்டு 27ஆம் தேதி கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். And you have come here freely and without reservation to give yourselves to each other in marriage. Will you love and honor each other as husband and wife for the rest of your lives? You will நம்ம ரிசப்ஷன் இங்கே தான் வச்சுருக்காங்க. மேங்கோ ட்ரீங்கிற ஒரு ஹோட்டலில் வந்து ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, பெரிய ஹோட்டலாக தான் புக் பண்ணியிருக்காங்க. நிறைய லைட்டெல்லாம் இருக்குது. நம்ம வேடிக்கை பக்கத்தில் வந்திருக்கோம். நம்ம கல்யாணம் தான், குடும்ப கல்யாணம். ஓகே, சேர் நிறைய போட்டிருக்காங்க. அங்கே டிஜேக்காரங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், பல்பெல்லாம் செட்டிங் பயங்கரமாக இருக்கா. இந்த பால் மாதிரி பெருசு பெருசாக தொங்குது பாருங்கள். அதை பார்த்தோன்னே ஒரு பெரிய பல்பு தொங்க விட்டுக்கு மாதிரி தெரியும் உங்களுக்கு, லைட்டு மாதிரி. ஆனால் அது ஒரு லைட்டு கிடையாதுங்க. அங்கே தான் நம்ம தப்பாக நினச்சிட்டோம். சின்ன சின்ன நூலாக அதிகமாக தொங்க விட்டு அதில் வந்து சின்ன 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 குட்டி குட்டி குட்டியாக பல்பை தொங்க விட்டுருக்காங்க. அந்த பல்பு இல்லை, ஒரு கண்ணாடி மாதிரி. அதை வந்து ஒரே நிறையில் அது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கனால அது பால் மாதிரி தெரியுது. ஆனால் அது பால் கிடையாதுங்க. ஓகே, ஆனால் உண்மையில் நல்லா டிசைனெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பெரிய ஹால் தான், ரொம்ப தூரமாக இருக்குது. இதுதான் நம்ம மணமகளும் இருக்க வேண்டிய சிம்ஹாசனம். இங்கேருந்து பின்னாடி பார்த்தா இப்படி தெரியுது. யாருமே வரல, வேலை பார்க்குறவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கேமராமேன்ஸ் அண்டு டிஜேஸ் இங்கே தான் அதிகமாக இருக்கிறாங்க. இங்கே அந்த பக்கம், இந்த கிளாஸ் பக்கம், அந்த பக்கம் பார்த்தீங்களா, அங்கே வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு சாப்பிட்ற இடம். ஓகே, வளருதே வாயெல்லாம். பார்க்கவே ரொம்ப அழகாகத்தான் இருக்குது. லைட்டெல்லாம் போட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். சேர்லாம் பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்ல. இந்த ஸ்டேஜ் மேலே சைடில் வந்து சிவப்பாக தெரியுதா, ஒரிஜினல் பூன்னு நினச்சேன். ஆனால் அது வந்து டம்மி பூ வச்சுருக்காங்க, ஏமாற்றி போட்டாங்க. ஓகே, வாங்க சாப்பிட்ற ஏரியாக்குள்ளே போய் பார்ப்போம். பச்சை பரவாதானி விரிச்சிருக்காங்க. ஒரு 4 பேர் அங்கே என்னமோ மொபைலில் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் சாப்பாடா, ஒன்றையுமே காணும். இது இந்த பக்கம் இருக்குது. 2 பேர் நடந்து வராங்க. சூப்பராக அருமையாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. சேரு, கசாய டேபிளெல்லாம். இது வந்து பஃபே சிஸ்டம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இவர் தெரிஞ்சவர் தான். இது வந்து சிக்கன் சூப் அண்டு வெஜிடபிள் சூப்புன்னு சொன்னாங்க. இந்த எடுத்துட்டார் ஒரு ஆள். இது யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இது வந்து சிப்ஸ் மாதிரி. இதை வந்து அந்த சூப்புக்களை போட்டு நம்ம குடிக்கலாம். ஓகேவா. ப்ளைட்டு, அதுக்கப்புறம் என்னது இருக்குது, ஸ்பூனு, சின்ன சின்ன கிண்ணங்கள். இங்கேருந்து சப்பாத்தியோ என்னமோ சொன்னாங்க. அங்கேருந்து தொடங்கட்டும். இந்த பக்கம் என்னமோ பண்ணி கீழே அந்த பக்கம் ஆள் உட்காந்துருக்காங்க. சரி, அவங்கள எடுக்க வேண்டாம். அவங்க ஃபோனில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செய்யட்டும். நிறையா கேட்ரிங் பாய்ஸ் இருக்காங்க. உண்மையிலே நிறைய பேர் இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பிரமாண்டமாக தான் இருக்குது. ரூபா ரொம்ப முடக்க வேண்டியது இருக்கும். அநேகமாக இவங்க லட்சக்கணக்கில் முடக்கியிருப்பாங்க. ஏன்னா 25ஆம் தேதி மஞ்சள் பூசி விழா வச்சு
அதுக்கு இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் டிஜே அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடி இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் பாம்பேயில் உள்ளவங்க, கேரளாக்காரங்க தான். அவர் வந்து சிக்கன் சூப்பை போயிட்டு ஊற்றுறாரு. யாத்தாடி என்ன ஒரு சூடு! இதைத்தான் குடிக்கிறது கூப்பிட்டு வந்தாங்களா அவங்க? அப்பா வெந்துருமே! இன்னும் இவர் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இது சஹில், நம்ம பையன்தான். மணமகளுக்கும் மணமகனுக்கும் வெட்டுவதற்காக கேக்கு வைத்துள்ளார்கள். பக்கத்தில் கிளாஸ் இருக்குது. அது தண்ணி குடிக்க கிளாஸ் கிடையாது. ரம் உடைச்சாங்கன்னா ஊற்றி குடிக்க வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப பெரிய வீடியோ போகுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சீக்கிரமாக போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.